வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும். என்னுடைய விருப்பம் என்பது வேறு, எது நடைமுறை என்பது வேறு. சார், இன்னைக்கு டெல்லியில சோனியா காந்தி, ராகுல் காந்தி எல்லாம் அடுத்த தமிழ்நாட்டில் யாருடன் கூட்டணின்னு ஒரு பேச்சுவார்த்தை இப்போ நடக்குது. அதுல செல்வ பெருந்தகைக்கு அழைப்பு இல்லைங்கிறாங்க. தெரியாது, எனக்கு என்ன கூட்டம் நடக்குதுன்னு டெல்லியில தெரியாது. உங்களுக்கே தெரியும், நான் சீர்காழியில இருக்கேன். எனக்கு எப்படி டெல்லியில கூட்டம் நடக்குது தெரியாது. ராகுல் காந்தியுடன் ஆதரவு பேச்சுவார்த்தை தகவல் வந்திருக்கு. நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேற யாருடனும் அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் கட்சி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. காங்கிரஸ்க்கு காலக்கெடு கொடுத்திருக்காங்க திமுக, அந்த திமுக காங்கிரஸ் காலக்கெடு கொடுத்திருக்கு தொகுதி பங்கீடு சம்பந்தமா. சிவபெருமான் என்ன நினைக்கிறாரு அது நடக்கும். இப்ப தாவேக்கு குறைத்து மதிப்பிட முடியாதுன்னு கிறிஸ்தவ சொல்லியிருக்காரு. அதை பத்தி நானும் அதை முன்னாடியே சொல்லியிருக்கேனே. அவங்களுக்கு ஒரு பிரபலமான நடிகர், அவருக்கென்று ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு. அந்த ரசிகர் கூட்டமே ஒரு ஆதரவு கூட்டமாக மாறலாம். அந்த ஆதரவு கூட்டம் ஒரு வாக்கு வங்கியாக மாறலாம். ஆனால் அந்த வாக்கே சீட்டா மாறுமான்னு என்ன கேட்டீங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான் சொல்லுவேன். அதை நான் குழுவில் இல்லை. அதை இங்க பேச முடியாது. யார் அதிகாரப்பூர்வமா அங்க செல்கிறார்களோ அவர்கள் அங்க திராவிட முன்னேற்ற கழக தலைமையுடன் பேச்சுவார்த்தை. அதுதான் எங்களுடைய நம்பிக்கை. தொகுதி பங்கீடு உடன்பாடு இல்லைன்னாக்கா என்ன உங்களுடைய நிலைப்பாடு? அதுக்கப்புறம் பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் இரண்டு தரப்பும் உடன்பாடு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் செயல்பட்டு கொண்டு. காங்கிரஸ், ராமதாஸ், சசிகலா இப்படி ஒரு கூட்டணி அமைய போறதா சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாங்க இந்தியா கூட்டணியில தான் இருக்கிறோம். இந்தியா கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி தான் வெற்றிகரமான கூட்டணி. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் மட்டும்தான் காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வம் பேச்சுவார்த்தை நடத்தி. இன்னைக்கு மத்தியானம் 12:30 மணிக்கு உங்களுடைய அப்பா திமுக போறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இன்னும் 12:30 ஆகலையே. எதுக்காக போறாங்க, என்ன விஷயத்துக்காக போறாங்க? நீங்களே கேள்வி கேட்கறீங்க, நீங்களே பதில் சொல்றீங்க. அப்புறம் நான் என்ன சொல்றேன்? அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடன் மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். ராகுல் காந்தி ஒப்புதலுடன் பேச்சுவார்த்தை சொல்றேன். அதிகாரப்பூர்வம் சொன்னாலே கட்சியின் அதிகாரப்பூர்வமா தானே பேச்சுவார்த்தை நடத்துவோம். அது செல்வ பெருந்தகை பங்கேற்கலையே சார். நான் சொல்றேனே, இது அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடன் மட்டும்தான் நடத்துகிறார். சிதம்பரம் மட்டும்தான் எனக்கு தெரியாது. யாரெல்லாம் போறாங்க, யார் போகல எல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு நிஜமாவே தெரியாது. ரைட்டா, தேங்க்யூ. 12:30 மணிக்கு முன்னாடியே கேள்வி கேட்டீங்கன்னா